الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق الله وصدق رسوله النبي الكريم. والصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நலுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவீன காலத்து வாலிபர்களும் அவர்களுக்கு வழிகாட்டிய வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை கேட்பதற்கும் கேட்டதன்படி அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய அனைத்து தரப்பினருக்கும் வாழ்வியல் வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வாலிபர்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதல்கள் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சமூகம் மிகவும் சீர்கட்டு கிடக்கிறது. அதிலும் வாலிபர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சரியான கல்வியின்மையினால், சரியான ஒரு அரசியல் இல்லாமையினால், சரியான குடும்ப கட்டமைப்பு இல்லாமையினால், சமூகத்தால், கலாச்சாரத்தால், ஒழுக்க சீர்கேடினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பிரச்சனைக்கான தீர்வுகளை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனைக்கான தீர்வுகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சனை முதலில் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு தெரிந்து கொண்டால்தான் என்ன என்பதற்குண்டான தெளிவு நமக்கு கிடைக்கும். ஒரு மருத்துவர் தன்னிடத்திலே வரக்கூடிய நோயாளிக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சரியாக விளங்கிக் கொண்டால்தான் அந்த நோய்க்கு உண்டான சரியான மருந்தை கொடுக்க முடியும். நோய்க்கான காரணம் என்னவென்று தெரியாமல் ஒரு மருத்துவர் சரியான முறையிலே அதற்கு மருந்தை கொடுத்து விட முடியாது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சமூக
சமூக பொறுப்பை வகிக்கக்கூடிய பொறுப்புதாரிகள், குடும்பத்தை கட்டிக்காக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லோரும் தங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய, தங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால்தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை, சரியான தீர்வுகளை நாம் எடுக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டே தான். முதலாவது கல்ச்சுரல் டிசார்டர் என்று சொல்லப்படக்கூடிய கலாச்சார சீரழிவு. இன்றைக்கு மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவில் நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய மாணவர்களும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான ஒரு நல்ல வழிகாட்டுதல் அவர்களிடத்திலே இல்லை. இன்றைக்கு கல்ச்சுரல் டிசார்டர் என்று சொல்லப்படக்கூடிய கலாச்சார சீரழிவு இன்றைக்கு உலகம் முழுக்க தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்த உலகம் என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வாலிபர்கள் பார்க்கக்கூடிய உலகம் என்பது வேறு. உங்களுடைய கண்ணோட்டம் ஒரு வகையில் இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய கண்ணோட்டம் என்பது மிக மோசமானது, மிக பக்க விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய கண்ணோட்டம் எல்லாவற்றையுமே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். அவர்களுடைய உலகம் இருக்கிறது, அது ஒரு மாயையான உலகம். உண்மையில் யதார்த்தமான உலகம் என்பது அது பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம். பொதுவாக இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்திலே சந்தோஷமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது, கவலையும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய உலகத்தில் இதுவெல்லாம் கிடையாது. அவர்களுடைய எண்ணம் என்று சொன்னால், தாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உடனடியாக வெற்றியை கண்டுவிட வேண்டும். முழுக்க முழுக்க அவர்களுடைய உலகம் இருக்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய மகிழ்ச்சியாகவே, சந்தோஷமாகவே தங்களுடைய உலகத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாயையான ஒரு எண்ணத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலகத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் தலையாய கடமையாகும். வெறுமனே உலமாக்கள் மட்டும் அதை எடுத்து செயல்படுத்தி நடத்தி காட்டுவிட முடியாது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு கை ஓசை வராது, ரெண்டு கையையும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும். உலமாக்களும் அந்த செயலை செய்து காட்ட வேண்டும். உலமாக்களோடு உமராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சமூக பொறுப்பாளர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செயல்பட்டால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தையும் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாலிபர்களையும் நல்ல நெறிமுறையோடு வளர்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, நம்முடைய வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் இன்றைக்கு குறைந்து விட்டது. இன்றைக்கு படிப்பு அதிகமாயிருச்சு. ஒரு காலம் இருந்தது, ஒரு குடும்பத்துல 10வது படிச்சாங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி 12வது படிச்சுட்டாங்கன்னா அவங்களை விட ஒரு அறிவாளி யாருமே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு படிப்பு அதிகமாயிருச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் இளநிலை பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் அதிகமா இருக்கிறார். ஆனா அவர்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா என்று நாம் சோதனை செய்து பார்த்தால் அவர்களிடத்திலே ஒழுக்கம் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் இரக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. நற்குண பண்புகள் என்று சொல்லுவார்கள், அரபியிலே அகலாக் என்று சொல்லுவார்கள். அந்த அகலாக்குகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த பண்புகள் இன்றைக்கு நிறைய குடும்பத்திலே தலாக்குகள் ஏற்படுவதற்கு காரணம், திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே தலாக்குகள் ஏற்படுவதற்குண்டான காரணம் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய அந்த மிகச்சிறந்த ஒரு பண்பு ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் தாண்டி மனித தன்மை, மனித
ஆகிவிட்டது. எல்லா வாலிபர்களையும் குறை சொல்லுவதின் நோக்கமடையில சில வாலிபர்கள் இருக்கிறார்கள், நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல வாலிபர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் நல்லவர்களை விட இன்றைக்கு தவறான வழியிலே செல்லக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கு அதிகம். அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி இருக்கிறது, அது அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வியாக இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விகள் இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கிறது, அது மார்க் ஓரியன்டல். 90% மார்க் எடுக்கிறானா, 100% மார்க் எடுக்கிறானால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளும் சரி நம்முடைய பெற்றோர்களும் பார்க்கிறோமே தவிர என் பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்கிறானா, நல்ல மாணவனாக நல்ல வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய நல்ல வாலிபனாக என்னுடைய மகன் ஆகிறானா என்று யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு ஆக குறைவு. இன்றைக்கு நிறைய செல்லம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோம். இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அந்த புள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நிறைய ஒழுக்க சீர்கேட்டிலே நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இணையதளத்திலே நிறைய செய்திகள் வருகிறது, நம்முடைய மாணவர்கள் நம்முடைய வாலிபர்கள் குறித்து உண்டான செய்தி. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள், அதிலும் இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் வெளிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லா இருக்கிற மாதிரி செய்வார். உள்ரங்கத்தில் அவர்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு உணர்வு ரீதியான கோழைகளாக நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார். பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை, சரியான தீர்வுகள் அவர்களுக்கு எடுக்க தெரிய மாட்டேங்குது. மார்க்கு ஒரு பரீட்சையில ஒரு கொஞ்சம் தோல்வி அடைந்து விட்டால் உடனே அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சூசைட். காதல் தோல்வி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சூசைட். வீட்டுல பெற்றவங்க திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அந்த முடிவு தான். இன்றைக்கு 2 வகையில் நம்முடைய மாணவர்களை பிரித்து விடலாம். முதலாவது வகை இப்படி தாந்தோன்றித்தனமாக தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகை. 2வது வீட்டுல யாராவது எதையாவது திட்டாங்க, திட்டனவர்களை எதையாவது செஞ்சவர். முன்ன சொன்னதை விட பின்னாடி சொன்னது ரொம்ப மோசமானது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களை கூட எப்படியாவது திருத்திடலாம், பின்னாடி இருக்கிறவங்களை திருத்துவது ரொம்ப கஷ்டம். எனவே நம்முடைய பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான கோழைகளாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த உலக கல்வி அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் மென்டலி டிசார்டர் என்று சொல்லுவார்கள், மனநோய். இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான நோய்க்கு காரணம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, அரண்டவை கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா கூட இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ பயந்தே நம்முடைய வாழ்க்கை சீக்கிரமாவே முடிஞ்சிடும். டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னா ஒரு சின்ன காயமா தான் இருக்கும். அச்சோ, இந்த காயத்துக்கு சரியான ஒரு ஊசி போடலைன்னு சொன்னா இது பெருசாயிரும், புண்ணாயிரும். அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா சுகர் ஆயிரும். அந்த சுகர் வந்துருச்சுன்னு சொன்னா இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, காலம் முழுக்க மாத்திரையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட வேண்டும். இப்படி பயத்தை வைத்தே, அதிலும் குறிப்பாக மனம் சார்ந்த பயத்தை வைத்தே இன்றைக்கு பெரும்பான்மையான நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமானதாக முதலில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆய்வு சொல்லுகிறது, எல்லா மதங்களும் சிதைந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர மற்ற மதங்கள், அது யூத மதமாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் சரி, எல்லா மதங்களும் சிதைந்ததற்கு உண்டான காரணம்
நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மார்க்கம் இந்த மார்க்கம் 1446 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தீன இந்த இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து விட்டார். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அதிலும் குறிப்பாக எந்த நாடுகளில் இஸ்லாம் தோன்றியதோ இஸ்லாம் உருவானதோ அந்த அரபு நாடுகளை விட இஸ்லாம் பரப்பப்பட்ட இந்தியா போன்ற நாடுகளில் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் நம்முடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உலமாக்களும் நம்முடைய அழகான நம்முடைய முன்னோர்களும் அந்த வாழ்வியல் கோட்பாட்டை வாழ்வியல் நெறிமுறைகளை இஸ்லாமிய கலாச்சாரத்தை இன்று வரை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்ததின் காரணத்தினால் இஸ்லாம் இந்த நாட்டில் கலாச்சார சீரழிவுகளில் ஆளாகாமல் சிக்கி தவிக்காமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லோரும் நினைக்கிறோம் மாற்றம் என்பது வேண்டும். Everybody wants to be change the world. இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். Everybody wants to change the world, but nobody wants the changes. எல்லோரும் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் தான் மாறணுங்கிறதை யாரும் விரும்புவது கிடையாது. தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யணுங்கிறது யாருமே முயற்சி செய்வது கிடையாது. மற்றவங்க மாறணும், அடுத்தவங்களை சீர் செய்யணுங்கிறது தான் நினைக்கிறோமே தவிர நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை நாம் பார்ப்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாலிபர்களை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் அழகிய வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். வாழ்வியல் நெறிமுறையாக தானே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சில பண்புகள் இருக்க வேண்டும். அரபிய ஹதீஸிலே வரும், அடுத்தவர்களுடைய மனோநிலைக்கு தகுந்தவாறு பேசுங்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வாலிபர் வருவார். வந்து ரசூலல்லாஹ், நான் ஸினா செய்யணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்ட உடனே சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கோபப்பட்டு அடிப்பதற்கு கை வாங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபருடைய மனோநிலையை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அந்த வாலிபரிடத்தில் கேட்டாங்க, உன் அம்மாட்ட வேறொருத்தர் இந்த மாதிரி ஸினா செய்யறதை நீ விரும்புவையான்னு கேட்டவனே அந்த வாலிபர் சொன்னார், இல்ல நான் விரும்ப மாட்டேன். சரி, உன் மனைவிட்ட வேறு யாராவது ஸினா செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த வாலிபர் மறுத்தார், இல்ல முடியாது. சரி, நீ பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட யாராவது ஸினா செய்வதை விரும்புவாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த வாலிபர் சொன்னார், மறுத்து விட்டார். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தராக கேட்கின்ற பொழுது அந்த வாலிபர் மறுத்து விட்டார். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யார்கிட்ட ஸினா செய்யணும்னு ஆசைப்படுறியோ அந்த பெண் ஒரு ஆணுக்கு தாயாக இருக்கலாம், ஒரு ஆணுக்கு மனைவியாக இருக்கலாம், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தகப்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணினுடைய சகோதரனாக இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே கை வைத்து, இதயத்திலே கை வைத்து, அல்லாஹும்ம ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் இந்த வாலிபனுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இந்த வாலிபருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு, வதஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபர்ஜா, யா அல்லாஹ் இந்த வாலிபருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், சமுதாய பொறுப்பாளர்கள் நம்முடைய வாலிபர்களுடைய அவர்களுடைய மனோநிலைக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே பேச வேண்டும். இரண்டாவது, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுவார்கள், 7 வயசு ஆயிருச்சுன்னா தொழுகைக்கு கற்றுக் கொடுங்க, 10 வயசு ஆயிருச்சுன்னு சொன்னா தொழுகைக்காக அடிங்க. வெறுமனே இந்த ஹதீஸை மேலோட்டமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்லித்தரார். 7 வயசு ஆயிருச்சுன்னா தொழுகைக்குண்டான பயிற்சியை கொடுக்க வேண்டும். 10 வயசு ஆகியும் தொழுகலைன்னா தொழுகைக்காக அடிக்க
படிக்கணும். மூணாவது, உங்களுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் படுக்கையிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும். அந்தந்த காலத்திற்கு ஏற்ப உண்டான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அரபியிலே இல்முல் ஹால் என்று சொல்லுவார்கள். அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்ப உண்டான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். The difference between male and female, ஆண் குழந்தைக்கு உண்டான வித்தியாசம், பெண் குழந்தைக்கு உண்டான வித்தியாசம், அவர்களுடைய படைப்பு ரீதியாக, அவர்களுடைய குணங்கள் ரீதியாக எல்லா விதமான கல்வியையும் அவர்களுடைய வாலிப பருவத்திலேயே நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். தாய்மை என்ற கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பெண்ணிடத்திலே இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே கற்பொழுக்கம் என்பது சிறந்தது, அதை நீ பாதுகாக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். பர்தாவும் ஹிஜாபும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வேலையாக இருக்க வேண்டும் என்பதை பெண் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாலிபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ரோல் மாடலாக வைக்க வேண்டும். முதல்ல வாலிபர்கள் எது தப்பு எது சரின்னு விளங்கிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் சினிமாக்காரர்கள் தான், அவர்கள் தான் ரோல் மாடலாக இருக்கிறார். அது மிகவும் முற்றிலும் தவறான விஷயம். நம்முடைய வாலிபர்களுக்கு அழகிய முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அப்படியே ஜெராக்ஸாக பின்பற்றிய சஹாபாக்கள் இருக்கிறார். அவர்களைத்தான் நம்முடைய வாழ்வியல் நெறியாக, நம்முடைய கோட்பாடாக, நம்முடைய நடைமுறையாக அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அவர்களை விட்டுவிட்டு இந்த கரிசடைகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாலிபர்கள் தவறான பாதையில் தான் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நல்ல பெற்றோர்களாக, நம்முடைய பிள்ளைகளை நபியினுடைய வரலாற்றை படித்து நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நல்ல வாலிபர்களாக, சஹாபாக்களை படித்து அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய நல்ல வாலிபர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் மார்க்க கல்வி அவர்களுடைய சரியான வயதிலே கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மக்தப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்தப் மதரசாவுடைய கல்வி அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு நேரத்திலே கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய பள்ளியிலும் சரி, நம்முடைய ஊர்கள் எல்லா இடத்திலும் சரி மக்தப் மதரசாக்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். வாலிபர்கள் தங்களுடைய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.